ஆலயம் செல்வி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நான் என்ன டாபிக் பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சொந்த ஊரான திருச்சி மாநகரத்தை பத்தி தான். திருச்சி மாநகரம் ஒரு கோயில் நகரம்னே சொல்லுவாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அங்க ரொம்ப கிட்ட கிட்ட நிறைய கோயில்கள் இருக்கும், நிறைய ஆலயங்கள் மக்கள் போவாங்க. அதே மாதிரி சமயபுரம், ஸ்ரீரங்கம், மலைக்கோயில், குணசீலம் அப்படின்னு சொல்லிட்டு திருவானைக்காவல் அப்படின்னு 5 கோயில் இருக்கு. மெயினான 5 கோயில் இதுதாங்க. எப்படி பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் திருச்சி சிட்டியில இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை, சமயபுரம், திருவானைக்காவல், குணசீலம் அப்படின்னு சொல்லி நிறைய கோயில் திருச்சியில இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கம் எடுத்துக்கிட்டோம்னா, திருச்சி சிட்டில இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவுல ஸ்ரீரங்கம் இருக்கு. ஸ்ரீரங்கம் 21 கோபுரங்கள் கொண்டு 156 ஏக்கர் பரப்பளவுல உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய கோயிலா அமைச்சிருக்கு. அங்க மக்கள் நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். அங்க நம்மளோட குறைகளை சொன்னா கண்டிப்பா ரங்கநாதர் நம்மளோட குறைகள்லாம் தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வைணவ ஆலயங்கள்லயே 322 நாட்கள் திருவிழா நடக்கிற ஒரே கோயில் ஸ்ரீரங்கம் தாங்க. அது மட்டும் இல்லாம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு, அந்த வைகுண்ட ஏகாதசி காலங்கள்ல கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்று கூடுற ஒரே கோயில் ஸ்ரீரங்கம் தான். அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அப்போ எப்படியாவது அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நானும் கண்டிப்பா கோயில் போயிடுவேன். அந்த எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் ரெங்கநாதரை கண்டிப்பா தரிசிச்சுதான் வருவேன். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் கோவில் நடைபெறும் பூச்சொரிதல் விழா, சித்திரை தேரோட்டம், தெப்ப திருவிழா ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஸ்ரீரங்கநாதனின் தங்கையாக போற்றி வழங்கப்படும் சமயபுரம் மாரியம்மனுக்கு தைப்பூச நன்னாள்ல அண்ணன் ரங்கநாதரிடமிருந்து சீர்வரிசைகள் வருது ஐதீகம். அம்மன் பச்சை பட்னி விரதம் இருக்கும்போது பூச்சொரிதல் விழா நடைபெறும். அப்போது சமயபுரம் மாரியம்மனுக்கு முதல் பூவா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடமிருந்து வர பூவை தான் பயன்படுத்துறாங்க. அதுபோல சித்திரை தேரோட்டத்தின் போது சமயபுரம் மாரியம்மனுக்காக சீர்வரிசைகள் திருவானைக்கோவில், ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில இருந்து கொண்டு வரப்படுது. சிறப்பு வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல சித்திரை திருவிழா, தெப்ப உற்சவம் நடைபெறும். பகல் 12 மணிக்கு அம்மன் பல்லக்குல புறப்படாகி அஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைறாங்க. மாலை 5 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுது. இரவு 8 மணிக்கு தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. தெப்ப திருவிழாவின் போது கோயில்கள்ல மிதவையில் இறைவனையும் இறைவியையும் மிதக்க விடும் திருவிழாவும் நடைபெறும். கடல்ல விழுந்தவர்களை இறைவனின் கருணையே தெப்பமாக இருந்து கரை சேர்ப்பதுதான் அரிய தருவாயா இருக்கு. திருச்சினாலே ரொம்ப ஃபேமஸ் ஆனது உச்சி பிள்ளையார் கோயில் தான். உச்சி பிள்ளையார் கோயில் போகாம யாருமே திருச்சியில இருந்து வரவே மாட்டாங்க. கண்டிப்பா சொல்ல போனா அதோட சிறப்பம்சம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தென்னிந்திய மாநிலமான தமிழகத்தின் திருச்சி நகரத்துல இருக்க பிள்ளையார் கோயில் 3 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறைகளால கொண்டது. இந்த கோயில் அமைந்துள்ளனால உச்சி பிள்ளையார் கோயில் என்று சொல்லப்படுறாங்க. இந்த கோயில் மலைக்கோட்டையின் உச்சியில 273 அடி உயரத்துல இருக்கு. பிள்ளையார் சன்னதியை அடைய தரையிலிருந்து 437 படிகளை ஏற வேண்டும். மலைக்கோயில் நடுவுல ஒரு மலையும் அதை சுற்றி கோட்டையும் கொண்டு அமைஞ்சிருக்கனால இத மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில தமிழ்நாடு மாநிலத்துல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ளது. திருச்சி மாநகரின் அடையாள சின்னமாக திகழ்வது இந்த மலை கோயில் தாங்க. இது அமைந்துள்ள மலைப்பாறை 273 அடி உயரம் கொண்டது. நிலவியல் அடிப்படையில இப்பாறை 1 பில்லியன் ஆண்டுகளுக்கும் பழமையானதுன்னு சொல்றாங்க. இப்ப வயலூர் முருகன் கோயிலோட சிறப்பம்சத்தை பத்தி தான் பேச போறோம். வயலூர் முருகன் கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளி மாநகரத்துல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவுல குமாரவயலூர் என்ற ஊர்ல தான் இருக்கு. இந்த கோயில் சிவன் பார்வதி மகனான முருக பெருமானுக்கான ஒரு கோயில். 9ஆம் நூற்றாண்டுல இடைக்கால சோழர்கள் இந்த கோயில் கட்டப்பட்டதா கருதப்படுது. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருது. கருவறையின் முதன்மை தெய்வம் சிவன் என்றாலும் இக்கோயில்ல முருகன் கோயிலாக புகழ் பெற்றது. முருகனுக்காக தான் ரொம்ப ஸ்பெஷலான கோயில் இது. பசுமையான வயல்கள்ல சூழப்பட்ட இந்த கோயில் உய்யகொண்டான் ஆற்றுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இக்கோயில் கிழக்கு பார்த்த வண்ணம் அமைந்துள்ளது. கோயில் இரு திருச்சுற்றுகளாக கொண்டுள்ளது. மூலவரான சிவன் சந்ததிக்கு பின்புறம் உள்ள முருகப்பெருமான் கோயில்ல முக்கிய தெய்வமாக கருதப்படுறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திருவானைக்காவல் தான். திருவானைக்காவலும் திருச்சியில இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கு. திருவானைக்காவல் அல்லது திரு ஆனைக்காவல்னு இதை சொல்லுவாங்க. திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி மாநகரில் அமைந்துள்ள காவிரி ஆற்றின் நடுப்பகுதியில மாபெரும் சிவன் கோவில் நகரம். இதை திருவானைக்காவல் என்றும் அழைப்பாங்க. சிலர் திருவானைக்கா என்றும் அழைப்பாங்க.
அப்பர் திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள், காடவர்கோன் ஆகியோர்களால் பாடப்பெற்ற புகழ் வாய்ந்தது இந்த கோவில். இவ்வளவு நேரம் திருச்சியில இருக்க கோயிலோட சிறப்பம்சம் பத்தி தான் நம்ம பார்த்தோம். நான் திருச்சியில வீட்டுல இருக்கும்போது எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். நான் சொன்ன 5 கோயிலுக்குமே நான் எப்பயுமே ரெகுலரா போயிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் வந்த டைம் என்னால கோவில் போக முடியல, சென்னையில இருக்கணும் இல்ல வெளியூர்ல இருக்கணும், எங்கேயுமே கோவில் போக முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலயம் செல்வீர் யூடியூப் சேனல் மூலமா எந்தெந்த கோயில் எங்க இருக்கு, அதோட சிறப்பம்சம்லாம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் விமன்ஸா இருந்தாலும் சரி, வேலை அதிகமா இருந்தாலும் வெளியில எங்கேயும் கோயில் எங்கேயும் போக முடியல அப்படின்னா கண்டிப்பா ஆலயம் செல்வீர் யூடியூப் சேனல் மூலமா நம்ம எந்தெந்த கோயில் எங்க இருக்கு, அதோட சிறப்பம்சம்லாம் என்னென்னு கத்துக்கலாம். இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.